குடும்பத்தில் பல குழப்பம், பல சிக்கல், இன்னைக்கு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னைக்கு இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலையில் மனம் உடைச்சலில் இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன இந்த மாதம் இந்த வாரமாச்சும் அழைப்பியா அழைக்க மாட்டியா, எது இன்னைக்கு நம்ம உன் மேலே ஒரு பிரியத்திலையும் வந்திருக்கிறேன், எதோ இங்கே வந்துட்டு போய் ஒரு மனம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தேவையில்லாத விரைய செலவு கொஞ்சம் ஆயிருக்கு. ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் சொத்தும் பெரியவங்களுடைய சொத்தும் இழந்திருக்கணும். இருந்தும் இழந்த கணக்கில் தான் இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் அந்த ஒரு பாதபட்சம் இல்லாத வடிவத்தை கொடுத்துட்றேன், ஒரு மன நிம்மதியை கொடுத்துறேன்பா. இருந்தாலும் கருப்பசாமி யாருப்பா உயிர் சேதம் ஒன்று ஆயிருக்குது கட்டமனையில் ஒரு உயிர் சேதம் ஒன்று ஆயிருக்குது. இன்னொருடைய இது முத்தாரு முத்து கட்டுமனைக்கா அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்தொலி பண்ணி கொடுத்துறேன்பா. இருந்தாலும் முன்னோர்களுடைய வழிபாடு நீங்கள் பண்ணாது இருக்கிறீங்களே. வேண்டாத நாள் இல்லை சாமி, அப்பா அம்மா நினைக்காத நாள் இல்லை, காலையும் நினைக்கிறோம் அதே மாதிரி மாதம் வருஷம் இந்த மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பும் இருக்குது. அதை நான் தித்தொலி பண்ணி கொடுத்துட்றேன். எந்த ஒரு உயிர் சேதமெல்லாம் வலியுறுத்தி கொடுத்து இந்த கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையாக இருக்கிறேன்பா. நீ கேட்டாலும் அம்பு வழக்கு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீ அது வந்து நாடி வந்துருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிணத்துல போட்ட கல்லாக இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதில் இன்னைக்கு முழுசாக வர அளவுக்கு இல்லை. பாதிக்கு பாதி வர சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தித்தொலி பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் பணத்தையும் நான் மீட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், மனுஷன் என்ன சொல்லணும் நீ கேளுங்க, அதே நான் சந்தோஷம் செய்கிறேன். நான் சொல்லக்கூடாது, நீங்களே எப்போ கொடுக்கணும் நீங்களே சொல்லி. அதே மாதிரி கருப்பசாமி 3 கிடா வெட்டி மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? சரி, அவங்க எல்லா காசும் வந்தோம், எல்லாம் பணம் குடும்ப பசங்க 3-4 பேர் இருந்தாலும் அதில் இப்போ பாதி தான் வரும். அதை நான் மீட்டு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்புலாம் வலியுறுத்தி கொடுத்த கருப்பசாமி உறுதுணையாக இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி 14 மாதத்தில் வாங்கி கொடுத்துறேன். 10 வருஷம் ஆகும் சார், 10 வருஷம் பக்கா. இங்கே வந்து எப்போ வந்த? அப்போ நீ வந்த உடனே நான் வாங்கி நான் தான் 14 மாதத்தில் அமைச்சு தரேங்கிறேன். 14 மாதத்தில் இன்னையிலேருந்து கணக்கு போட்டுக்கும். 14 மாதம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாதம் வரலாம். நான் கொடுக்குறேன் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் மீட்டு கொடுத்துறேன்பா. மீட்டு கொடுத்தேன்னா கிடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? கிடா வெட்டி சத்தியம் பண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி 14 மாதத்தில் அமைச்சு கொடுத்துறேன், இது சத்தியம். மணிமலுக்கு அது அவங்க வருத்தம். நீ குடும்பத்துக்கே கேட்டால் இன்னும் அந்த மக்கள்லாம் யார் சொல்லுவா? விளக்கத்து சொல்லியா? சரி. மேட்டூர் மேட்டூர் யார் இருக்கீங்க? மேட்டூர் 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 இருக்கீங்களா? வாங்க வாங்க வந்து நில்லுங்க. தொட்டு கும்பிடுப்பா. 2 பேருமே பல்லடமாப்பா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க, பின்னாடி நல்லா தள்ளி உட்காருங்க. விளக்கத்து சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி இதில் வந்து துணி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும்பா. அவங்க நிற்கலாம், மித்தாவில் போகலாம். துணி சம்மந்தப்பட்ட தொழில் யார் செய்றீங்க? தொட்டு கும்பிடுப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞ்சேன். கருப்பசாமி இன்னைக்கு உத்தரவிட்டு இன்னைக்கு எது பெரும்போக்கா கொஞ்சம் தொழில் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி நான் நினச்ச காரியமும் கொஞ்சம்
கை கூட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் தொழில் செய்கிற இடத்துலையும் உனக்கு எதிரிங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு அவனை எப்படி வெளியே துரத்தணும் அப்படின்னு தண்டு கட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி நாம் ஒன்று நினச்சோம், அது அந்த இடத்துல உட்கார முடியாத சூழ்நிலையும் ஆயிருக்குது அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நம்ம மன உடைச்சல் பட்டுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அதை எப்போ வேணாலும் உட்கார்ற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்தேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்றைக்கி உட்காந்து இருந்தாலும் இன்றைக்கி நல்லா போராமை போட்டி. அதனால் கருப்பசாமி திடீர் அப்படிங்கிறப்ப அவன் உனக்கு எதிரி யார் இருந்தானோ இன்றைக்கி அவன் உட்கார சூழ்நிலையும் வருது. இருந்தாலும் அவனை நீக்கிட்டு நான் நல்லபடியாக உன்னை உட்கார வச்சிடறேன். எந்த ஒரு பாதிப்புலாம் வலியுறுத்தி கொடுத்தேன். இருந்தாலும் கருப்பசாமி கட்டுமனைக்கும் இன்றைக்கி போக முடியாது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்தளி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு பாதபட்சமாக வலியுறுத்தி கொடுக்குறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்றைக்கி அந்த கட்டுமனையும் இன்றைக்கி தடைபட்டு போயிட்டுருக்குது. அதனால் எத்தனையோ போட்டி போகாமல் அதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீ என்கிட்ட கோரிக்கையாக வச்சிருக்கிற. இருந்தாலும் இந்த மாளிகை வர கருப்பசாமி அதை நான் கோரிக்கையை மீட்டு கொடுத்துறேன்பா. எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். இருந்தாலும் அந்த கட்டுமனைக்கிட்டையும் நான் கருப்புறாங்க இருப்பேனே எடுத்து கும்பிடு, எந்த ஒரு பாதிப்புலாம் வலியுறுத்தி கொடுத்துறேன். அதேமாதிரி கருப்பசாமி இன்றைக்கி உடல்நலா கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது, ஆனால் தித்தொலி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு உயிர் சேதம்லாம் வலியுறுத்தி கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையாக இருந்து உன் குலத்தையும் உன்னுடைய மக்களையும் காத்து உறுதுணையாக இருக்கிறம்பா. இன்றைக்கி கொஞ்சம் தடைபட்டு போயிட்டு இருக்குது, ஆனால் தித்தொலி பண்ணி கொடுத்துறேன். இந்த அவன் கட்டுமணிக்கு ஒன்று வச்சுக்கிதாயே. நீங்கள் தொழில் செய்கிறீங்களா? அங்கே போய் வச்சிங்க அதை. சரி, திருச்செங்கோடு. திருச்செங்கோடு இருக்கீங்களா? வாங்க. முன்னாடி போய் கும்பிட காலத்தோட சாமி இந்த பக்கம் ஒரு பக்கமா நில்லாம் என்ன மறைச்சிட்டா இப்படி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு உடல்நல பாதிப்பு. இருந்தாலும் கருப்பசாமி படுத்தாலும் கெட்ட சொப்பனமாக வந்துட்டு இருக்குதா? வந்துட்டு இருக்குது. கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் தொழில் முறை அப்படின்னாலும் அடிபட்டு போயிட்டு இருக்குது. தொழில் முறை அடிபட்டு போயிட்டு இருக்குது. நீ எத்தனையோ பேர்த்துக்கு நன்மையும் செஞ்ச. இன்னைக்கு 10 ரூபா நீ உதவி பண்ண பசங்களாம் இன்னைக்கு மேலே இருக்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு என் கூட நான் பெற்ற பிள்ளைங்க கூட சரியாக கண்டுக்கல. அதேமாதிரி கருப்பசாமி இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாம் ஏன்டா அந்த பூமியில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மனசு உறுத்திக்கிட்டு பல சிந்தனை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்தளை பண்ணி கொடுத்துறேன்பா. சரி சரி. இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு மனம் திருமணம்ங்கிறது 2 மனம் யாருக்கு? திருமணம் தங்கச்சி 2 தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் சொல்றது 2 மனைவி யாருக்கு? பெரியப்பா இருக்கிறது 2 மனைவி ஸ்தானம். இருந்தாலும் கருப்பசாமி யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லை உன் குடும்பத்தில்? அது பெரியப்பாருக்கு இப்போ மூத்த சார்ந்த வெளியில் தான் 2ஆம் தாரம் போட்டாங்க. கொஞ்சம் புத்திர பாக்கியம் இல்லை, வாரிசு இல்லாத சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் எல்லாம் கொஞ்சம் பாவச்செயல் நடந்துட்டு இருந்துச்சப்பா. முன்னோர்களுடைய பாவச்செயல் தாய நடந்துட்டு இருந்து இன்னைக்கு எதுவுமே நடக்கலை. சரி சாமி. ஆமாம் சாமி, கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எத்தனையோ முன்னேற்றம் வந்தாலும் இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிச்சு நீ கடன்காரனாகவே தான் இருக்கணும், மீறவே முடியல. அதனால் இதுக்கு என்னையா விளக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். தங்கச்சி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் வந்து சாமி சொல்றது நீ ஏன்னு கேளு. நீ அவனாட்ட ஒரு முறமிச்சிருக்காருன்னா இருக்கு. சொல்றது நீ என்ன கேட்க வந்தியா இல்லை நான் உன்னை கேட்க வந்தேன்? உன் கோரிக்கையை என்கிட்ட சொல்ல தானே வந்த, நானே எடுத்து சொல்கிறேன்னே.
இல்லை அவனாட்ட நீயும் ஒரு அவசரக்காரனா எடுத்தோன்னா சொல்லுன்னா எப்படி சொல்கிறது? அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கி பதவளம் தாய் கொஞ்சம் உடல் நல்லா பாதிப்பாக இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு எந்த ஒரு உயிர் சேதமில்ல நான் காப்பாற்றி விட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்றைக்கி பார்த்தாலும் மூர்த்திங்கிறது யாருப்பா? மூர்த்தி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மூர்த்தி நாய்க்கர் வீட்டு போய் அவன் யார்? அவன் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மிஞ்சி கொஞ்சம் வாக்குவாதம் வந்திருக்க மாட்டேங்குது உனக்கும் அவனுக்கும். மிஞ்சி பீஸ் மடிச்சிக்கிட்டு இருந்தான், நின்று போயிட்டான். அதான் நின்று போயிட்டான். கொஞ்சம்லாம் வாக்குவாதம் வந்திருக்க மாட்டேங்குது. ஆமாம் சாமி, ஆமாம் சாமி, கொஞ்சம் வாக்குவாதம் வந்திருக்குது ஐயா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இவர் வந்து எதை நினைச்சாலும் பாவம்னு நினைக்கிறாள். இன்னைக்கு அவங்கெல்லாம் கொஞ்சம்லாம் இடங்கோடி பண்ணி அந்த இடத்த விட்டு தொழிலில் நிறுத்தி இருக்கணும். ஆமாம் சாமி, நின்றுட்டாங்க. எங்கள் அப்பா உள்ள வந்து வேலை செஞ்சு இறந்துட்டாங்க சாமி, நின்று போயிட்டாங்க. தடப்பட்டு போயிருக்கணும். கை நீட்டி வாங்கின காசு இல்லைன்ட்டாங்க. அதனால கருப்பசாமி எல்லாம் கொஞ்சம் மனசில் குழப்படி ஆயிருக்குது. அதனால் கருப்பசாமி நீ அந்த இடத்துலையும் நின்று இருக்கணும். நின்றும் இன்னைக்கு சுற்றி சுற்றி உனக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி முன்னோர்கள் சாப்பை தேடி கொஞ்சம் இருக்குதுப்பா, அதை விட்டும் போகலை. அதனால் எல்லாம் தடபாடாக பட்டு இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் ஒரு 4 கால் ஜீவம் ஒன்று இறந்துருக்குது. ஆமாம் சாமி, நாய் இறந்துருச்சா? முன்ன இறந்துச்சு சாமி. இறந்துச்சா இல்லையா? அப்போ நான் சொல்ல, நீ உனக்கு ஒரு ஆளா? நீ தங்கச்சா இருந்தா அக்கா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தித்துளை பண்றேன், நல்ல தொழிலை கொடுத்துறேன், நல்ல வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்துறேன், உடல்நல பாதிப்புலாம் வலியுறுத்தி கொடுத்த கருப்பசாமி. யாரு கல்யாணம் ஆகலன்னும்? கல்யாணம் தெரியலையா சாமி? யாருக்கு? சாந்தி யாரு? சாந்தி தம்பி கொண்டாட்டி தான் சாமி. அது கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டு இருக்குது. அது நிறைய கொடுக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால கருப்பசாமி நீ அங்க எதையும் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிச்சிடக்கூடாது. கொண்டாட்டி நிற்க மாட்டேங்கிற சாமி. அதனால கருப்பசாமி தித்துளி பண்ணி கொடுத்துறேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, வலியுறுத்தி கொடுத்து கருப்பசாமி காப்பாற்றுறேன். சாமி இன்னொரு பிரச்சனை, தங்கச்சி சொத்தை எழுதிட்டு போட்டு விட்டு காலி பண்ணுறேன்னு ஓரியாண்டிட்டு இருக்கிறாப்புல. இது என்ன ஆகுமா தெரியல சாமி. வாக்கு முடிஞ்சிருச்சு, அடுத்த வாக்கு. தானே அறுபது மேல நின்று வாழ்த்து சொல்றாருல, கேளு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு என் கட்டுமனைக்கு அழிச்சு வாதாய, நான் புத்திரபாயத்தை வலியுறுத்தி கொடுத்துறேன், எந்த ஒரு பாதிப்புல வலியுறுத்தி கொடுத்துறேன். பையன் ஒரு சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். எந்த பிள்ளை சொல்லு பேச்சு கேட்குது? அதனால கருப்பசாமி நான் தித்துளி பண்ணி கொடுத்துருந்தாய, நல்ல வருமானத்துக்கு வலியுறுத்தி கொடுத்து இந்த மாளிகை பாரு கருப்பசாமி உறுதுணையா இருக்கிறேன், எந்த ஒரு பாதிப்புல கருப்பசாமி காப்பாற்றுறேன். தனியே வரமாட்டேங்குது. தேவையில்லாத கொஞ்சம் கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது உனக்கும். அதெல்லாம் நீ உஷாராக நடந்துக்கணும், இல்லைன்னா ஒரு கை காலு வராது, புரிஞ்சுக்கோ. நீ வந்து எல்லா இடம் மாதிரி என்னை நினச்சிக்காத, நான் சோதனை காட்டிடுவேன்.